ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம ஆர்ஆர்பி பிஓ மீன்ஸில் முக்கியமான ஒரு பேங்கிங் அவேர்னஸ் தான் பார்க்க போகிறோம். ட்ரேட்ஸ் போர்ட்டல், அதாவது ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். இந்த போர்ட்டல்னா என்ன? ஸோ இது நம்ம ஆர்ஆர்பி பிஓ மீன்ஸில் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு டாபிக் மக்களே. ஸோ ட்ரேட்ஸ் போர்ட்டல்னா என்ன, அது யார் லான்ச் பண்ணா, ஸோ அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை கடைசி வர பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு ட்ரேட்ஸ் போர்ட்டலை பற்றி எந்த டவுட்டுமே வராது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே ஆர்ஆர்பி பிஓ மீன்ஸில் த்ரெட்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ ரீசன்ட் நியூஸும் இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ட்ரேட்ஸ் போர்ட்டல் மக்களே, ஸோ ட்ரேட் ரிசீவபிள் அண்ட் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம், இதுதான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ட்ரேட்ஸ் போர்ட்டலை லான்ச் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, இந்த ட்ரேட்ஸ் போர்ட்டல் ஏன் வந்தது அப்படின்னா, அதற்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் எம்எஸ்எம்இஸ், ஸோ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இவங்கள நம்ம செல்லர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல இவங்க இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பிக் கம்பெனிஸ்க்கும் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்க்கும் செல் பண்ணுறதுக்காக ப்ராடக்ட்ஸை இன்வாய்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. அந்த இன்வாய்ஸை பிக் கம்பெனிஸ் வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கின்னு இவங்களுக்கு அமௌண்ட் தரணும். அதுதானே லாஜிக். ஸோ எம்எஸ்எம்இ தான் செல்லர்ஸ், இங்கே இவங்க பையர்ஸ். ஸோ எம்எஸ்எம்இ எடுத்துகிட்டு வர அந்த ப்ராடக்ட்ஸோடைய இன்வாய்ஸை பிக் கம்பெனிஸ் வாங்கிக்கின்னு அவங்களுக்கான அமௌண்ட், அவங்களுக்கான கேஷை அவங்க தரணும். இதற்கு இவங்க பர்டிகுலராக ஒரு 30லேருந்து 90 டேஸ் எடுப்பாங்க, இல்லை அதுக்கு மேலேயும் எடுப்பாங்க. ஸோ இதனால் இந்த 30லேருந்து 90 டேஸ்க்கு அப்புறம் அந்த மணி எம்எஸ்எம்இக்கு போச்சுன்னா அது ரொம்ப டிலேவாக போகும். சம்டைம்ஸ் இன்னுமே டிலேவாக போகும். இதனால் எம்எஸ்எம்இஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இதற்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த செல்லர்ஸ்க்கும் இந்த பையர்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஃபினான்ஷியரை ஆட் பண்ணுறாங்க. ஒரு பிளாட்ஃபார்மை எடுத்துகிட்டு வராங்க. அந்த பிளாட்ஃபார்ம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ் போர்ட்டல். ஓகேங்களா? அந்த ஃபினான்ஷியர் யார், அந்த ட்ரேட் போர்ட்டல் மூலயமா யார் கனெக்டட் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸும் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் இந்த ட்ரேட்ஸ் போர்ட்டலில் கனெக்ட் ஆகிருக்கும். சரி, ஓகே சார், இந்த ஃபினான்ஷியர் இந்த நடுவில் இருக்க இந்த ட்ரேட் பிளாட்ஃபார்ம் மூலயமா எம்எஸ்எம்இக்கு எப்படி லாபம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ அதே மாதிரியே ப்ராடக்ட்ஸை செல் பண்ண போகிறாங்க. இன்வாய்ஸை ரைஸ் பண்ணி இந்த போர்ட்டல், இந்த ஃபினான்ஷியருக்கு அனுப்பிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாக்ஸ் இன்வாய்ஸஸ்ல பிட்டு கொடுவாங்க, ஏலத்துக்கு கொடுவாங்க. அதில் பெஸ்ட் ரேட் எது அப்படின்னு பார்ப்பாங்க. பெஸ்ட் ரேட் எதுன்னு பார்த்துட்டு எம்எஸ்எம்இக்கான அமௌண்ட்டை நல்ல டிஸ்கவுண்ட்ல எம்எஸ்எம்இக்கு உடனடியாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பிக் கம்பெனிஸ் அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு லேட்டாக தானே தருவாங்க. ஒரு 30லேருந்து 90 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னல. அந்த 30லேருந்து 90 டேஸ் இல்லாட்டி ஒரு டியூ டேட் பேங்க் ஃபிக்ஸ் பண்ணும். இப்போ எம்எஸ்எம்இ டாக்ஸஸை ரைஸ் பண்றாங்க, அதற்கு பெஸ்ட் பிட் ரேட் விடுறாங்க. எம்எஸ்எம்இக்கு உடனடியாக காசை பேங்க் ஆர் என்பிஎஃப்சி கொடுத்துரும். இவங்க கிட்ட ஒரு டியூ டேட்டை வச்சுட்டு அந்த டியூ டேட்லக்குள்ளார இந்த பிக் கம்பெனிஸ்ல இருந்து அமௌண்ட்டை பேங்க் வாங்கிக்கும். இதுதான் நடக்குது. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேருக்கும் டைரக்டா நடந்தது. அது மூலயமா நடக்கிறப்ப எம்எஸ்எம்இக்கு மணி டிலே ஆச்சு. ஸோ இப்போ பேங்க் மூலயமா, அதாவது நடுவில் இருக்க இந்த ட்ரேட்ஸ் போர்ட்டல் மூலயமா நடக்கிறதுனால இவங்களுக்கு இன்ஸ்டண்டா மணியும் கிடைச்சிடு, ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்லயும் மணி கிடைக்குது. இவங்களுக்கும் பொறுமையா அவங்க கொடுத்துருக்க டியூ டேட்டுக்குள்ளார அமௌண்ட்டையும் கொடுத்துட முடியும். ஸோ இதற்காக தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ட்ரேட்ஸ் போர்ட்டலை லான்ச் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க செல்லர் யாரு? எம்எஸ்எம்இ. பையர் யாரு? பிக் கம்பெனிஸ். பிக் கம்பெனிஸ் மட்டும் கிடையாது, பப்ளிக் செக்டார் யூனிட்ஸும் கூட. ஃபினான்ஷியர்ஸ் யாரு? பேங்க் ஆர் என்பிஎஃப்சி. 3 பேர் இன்க்ளூட் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் 3 பேர் கிடையாது. இது ஆர்பிஐ லான்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த சென்ட்ரல் இருக்க ஃபினான்ஷியர்ஸ் வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, எம்எஸ்எம்இ என்ன பண்ணும்? செல் குட்ஸ் அண்ட் ரைசஸ் இன்வாய்சஸ். இன்வாய்சஸ் எங்கே போகும்? ட்ரேட்ஸ் பிளாட்ஃபார்முக்கு போகும். யார் அந்த இன்வாய்சஸ்க்கு பிட் பண்ணுவா? பேங்க் ஆர் என்பிஎஃப்சி பிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் ரேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. எம்எஸ்எம்இக்கு இன்ஸ்டண்டா மணி கிடைச்சிடும். யார்கிட்ட இருந்து கிடைக்கும்? பேங்க் கிட்ட இருந்து கிடைக்கும். பையர்ஸ் பே லேட்டஸ்ட் டு த பேங்க், அதாவது அந்த பிக் கம்பெனிஸா இருக்கட்டும் இல்லாட்டி பப்ளிக் செக்டார் யூனிட்ஸா இருக்கட்டும், பேங்க்குக்கு பொறுமையா அந்த டியூ டேட்குள்ளார அந்த அமௌண்ட்டை அவங்க கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த எம்எஸ்எம்இ காட் மணி இயர்லியர், பையர்ஸ் பே ஆன் டியூ டேட், அந்த டியூ டேட்குள்ளார கொடுத்தா போதும். ஸோ இந்த ட்ரேட்ஸ் போர்ட்டலை யார் லான்ச் பண்ணாங்க? நான் சொன்னல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா.
ஃபர்ஸ்ட் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி த்ரெட்ஸ்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அதற்கு ஒரு கைட்லைன்ஸை இஷ்யூ பண்ணாங்க. அது எப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸாம்ல ட்ரெட்ஸ்க்கான கைட்லைன் எப்போ இஷ்யூ பண்ணப்பட்டது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 2014. ஓகேங்களா? ஸோ இந்த த்ரெட்ஸ் போர்ட்டலை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யார்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ உங்களுக்கான அடுத்த வீடியோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் மக்களே. இதை பற்றி கம்ப்ளீட்டாக சிட்பி எப்படி வந்தது, அதோட யூஸ் என்ன, அதோட இனிஷியேட்டிவ் என்ன, அதோட ரீசன் நியூஸ் என்னன்னு எல்லாமே கவர் பண்ணி அந்த ஒரு வீடியோவில் போட்டுருவேன். ஸோ அடுத்த வீடியோவாக அது வரும். ஸோ அது வரப்போ அதையும் பாருங்கள். ஸோ ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்டையும் சிட்பி கிட்டையும் இந்த ட்ரேட் எக்ஸ்சேஞ்சை வந்து ஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு அவங்க கிட்ட கொடுத்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் RXIL இது வந்து ட்ரெட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த RXIL வந்து ஃபைனல் அப்ரூவல் கொடுத்து December 1, 2016 ஃபைனல் அப்ரூவல் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த RXILனு சொல்ற ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது இது த்ரெட் பிளாட்ஃபார்ம் தான். ஓகேங்களா? அதுக்கு கொடுத்துருச்சு. இது எப்போ ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் January 9, 2017 மக்களே. ஸோ January 9, 2017 தான் ஃபர்ஸ்ட் த்ரெட் பிளாட்ஃபார்ம் ஆகிய ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் லான்ச் ஆகுது. ஆனால் அதற்கான கைட்லைன்ஸு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2014 கொடுத்துருச்சு. ஸோ இதை லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இதற்கான ஃபைனல் அப்ரூவல் வந்து 2016 December 1 வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது அஃபிஷியலி லான்ச்டு பை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சிட்பி ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எப்போ? January 9, 2017 மக்களே. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே இன்னும் 2 த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா M1 எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இன்வாய்ஸ் மார்ட். இது ஓகேங்களா? இன்வாய்ஸ் ஸ்மார்ட் பிகன் ஆப்ரேஷன் ஆன் 2017 தான் இது வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் த்ரெட்ஸோடைய பிளாட்ஃபார்ம். அது எப்படி லான்ச் ஆகுது, அதை எப்படி எடுத்துட்டு வந்தாங்கன்ற டீடைல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதன் மூலயமா MSMEக்கு என்ன பெனிஃபிட் ஆகும்னா உடனடியாக அவங்களுக்கு கேஷ் கிடைச்சிரும், நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும், கொலாட்ரல் எதுவும் கொடுக்க தேவை கிடையாது, லோ இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இதன் மூலயமா அடிக்கடி அதாவது உடனடியாக MSMEக்கு காசு வர்றதுனால MSMEயோடைய லிக்விடிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பேமெண்ட் டிலேவே இருக்காது. ஏன்னா இப்போதான் நடுவில் ஃபினான்ஷியர் வந்துட்டால, அந்த NBFC ஆர் பேங்க் வந்துட்டாங்களே, த்ரெட் பிளாட்ஃபார்ம் வந்ததுனால அவங்களுக்கு அந்த பேமெண்ட் டிலே இருக்காது. ஸோ RBI அப்ரூவ்டு 3 த்ரெட் பிளாட்ஃபார்ம் என்னென்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆச்சு, ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட். எப்போ லான்ச் ஆச்சுன்னா January 9, 2017. January 9 என்ன டேட்டு? NRI டே. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸோ ஒரு பேங்கிங் அவேர்னஸோ படிக்கிறீங்கன்னா அதில் ஒரு டேட்டா வருதுன்னா அந்த டேட்டா வேற ஏதாவது கனெக்ட் ஆகுதுன்னா அதோடைய ஞாபகம் உங்களுக்கு உடனடியாக வரணும். ஸோ இன்னுமே கரண்ட் அஃபேர்ஸில் சில பேர் வந்து ஜஸ்ட்டு அந்த நியூஸை படிக்கிறீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் போனீங்கன்னா மறந்துடுவீங்க, இல்லாட்டி 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டபுள் மைண்டில் கன்ஃபியூஷனில் நிற்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு இன்னும் தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் இதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் வித் எக்ஸாம்பிளோட. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படி படிக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா January 9, 2017 வருது. ரெண்டாவதா வந்தது வந்து M1 எக்ஸ்சேஞ்ச் பை மின் சொல்யூஷன். இது எப்போ வருதுன்னா April 7, 2017 வருது. தேர்டு வந்து இன்வாய்ஸ் மார்ட் பை ATREDS த்ரெட்ஸ் July 5, 2017 வந்தது. இவ்வளவுதான் மக்களே த்ரெட்ஸை பத்தி. ஸோ இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னன்னா த்ரெட்ஸ் வந்து இந்த பிக் கம்பெனிஸ்லாம் வந்து பேங்க்குக்கு வந்து டியூ டேட்ல வந்து அமௌண்ட் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னல, ஒரு MSMEக்கு இன்வாய்ஸஸை வந்து அந்த த்ரெட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லல. ஸோ அந்த பிக் கம்பெனிஸ் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தது என்னன்னா எந்தெந்த கம்பெனிஸ்லாம் 500 crore plus turnover இருக்கோ பிக் கம்பெனிஸ் அவங்க இந்த த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். எதற்காகனா MSMEக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சொல்லிச்சு. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டா என்ன சொல்லிட்டாங்கன்னா ரீசன்ட் நியூஸ் ஆஸ் பர் 2025 என்ன சொல்லிட்டாங்கன்னா 500 crore இல்ல 250 crore plus turnover இருக்கிற கம்பெனிஸே
த்ரெட்ஸில் மஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணும், அதுவும் எப்போக்குள்ளார மார்ச் 31, 2025 அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்களே. ஸோ இவ்வளோதான் த்ரெட்ஸ் பற்றிய நியூஸ். இப்போ த்ரெட்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதை ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லியாச்சு, ரீசன்ட் நியூஸும் சொல்லிட்டேன். இப்போ த்ரெட்ஸில் வந்து ஒரு கேள்வி கேட்பேன், அது கேட்கறதுக்கு முன்னாடி டிஐஏ போர்ட்டல் இது வந்து செகண்ட் ஒன், இதோட முடிஞ்சிடுச்சு த்ரெட்ஸ் போர்ட்டல். செகண்ட் ஒன் டிஐஏ போர்ட்டல், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து இந்த டிஐஏ போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் நியூஸ் இதுவுமே, அதனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரீசெண்டாக யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் இந்த டிஐஏ போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ், ஓகேவா? அதாவது பிக் கம்பெனிஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்லாம் பிக் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் இது அவைலபிளாக இருந்தது. இப்போ ஸ்மால் கம்பெனிஸ்க்கும் எடுத்துகிட்டு வரணும், ஸ்டார்ட் அப்க்கு, ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு, எம்எஸ்எம்இக்கும் இந்த டிஐஏ போர்ட்டல் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு தான் இதை லான்ச் பண்ணாங்க. அது என்ன பிக் கம்பெனிஸ்க்கும் எடுத்துகிட்டு வரணும், எம்எஸ்எம்இ, ஸ்டார்ட் அப், ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் எடுத்துகிட்டு வரணும்னா இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ட்ரேடு டேட்டாவை டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ பிக் கம்பெனிஸாக இருக்கட்டும், ஸ்மால் கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ட்ரேட் டேட்டா டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், அவைலபிளாக இருக்கணும், அக்சசிபிளாக இருக்கணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்த போர்ட்டல் தான் இந்த டிஐஏ போர்ட்டல். ஃபஸ்ட்டு பிக் கம்பெனிஸ்க்கு மட்டும் இருந்தது, இப்போ ஸ்மால் ஸ்டார்ட் அப்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த டிஐஏ போர்ட்டல் மூலியமாக. யார் எடுத்துகிட்டு வந்தால்? யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல். என்ன போர்ட்டல் நேமு? டிஐஏ போர்ட்டல். டிஐஏன்னா என்னது? ட்ரேடு இன்டெலிஜென்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ். எக்ஸாமில் கேட்பாங்க, டிஐஏல ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு கேட்பாங்க, இன்டெலிஜென்ஸ், ஓகேவா? ஸோ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபாரும் கேட்கலாம், ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபாரும் கேட்கலாம். ஸோ ஃபுல் ஃபார்ம் படிக்கிறப்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கிளியராக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த போர்ட்டலை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் தான் வந்து டெவலப் பண்ணாங்க. அது எந்த மினிஸ்ட்ரி கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வரும். இதில் 28 டேஷ்போர்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் 270+ இன்ட்ராக்டிவ் டூல்ஸ் இருக்குது மக்கள். இப்போ உங்களுக்கான கொஷின் என்னன்னா, பியூஷ் கோயலுடைய கான்ஸ்டியூன்சி என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம த்ரெட்ஸ் பார்த்து முடிச்சால, த்ரெட்ஸ்க்கான கொஷின் தான் இது. விச் ஆர் த ஃபாலோவிங் என்டிட்டிஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டட் இன் த்ரெட்ஸ்? த்ரெட்ஸில் என்னென்ன என்டிட்டிலாம் பார்ட்டிசிபேட் ஆகுது? எம்எஸ்எம்இ இருக்கா, பையர்ஸ் இருக்காங்களா, ஃபினான்ஷியர்ஸ் இருக்காங்களா? இதற்கான ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சக்ஸஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாபிக்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரேன். அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம் ஒரே வீடியோவில், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி, ரீசன்ட் நியூஸும் சொல்லி. ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள், முக்கியமான நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ மக்களே.